வணக்கம். நான் வந்து இன்றைக்கி திருவண்ணாமலையில் என்னோடய பழைய கார்டனில் இருக்கேன். இத்தனை நாளாக தோட்டத்துலேருந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். இன்றைக்கி ஊருக்கு தீபத்துக்கு வந்ததுனால என்னோடய கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த சைடு வந்தேன். கொஞ்சம் 6 மாதமாக கவனிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் அல்லோகலகமாக தான் இருக்குது. கவனிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அப்படி இப்படி தான் இருக்குது. இதை திருப்பவும் சரி பண்ணிடலாம் நம்பிக்கை இருக்குது. சரி சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவேன். முன்னாடி இந்த கேட்டை சின்னதாக ஒரு குட்டி கேட் மாதிரி போட்டிருக்கேன். அதை நீக்கணுன்னா முதல்ல நிற்கிறது இந்த துளசி தான். துளசி பார்த்திங்கன்னா 2-3 செடி நல்லா பெருசாக நல்ல பெரிய செடியாகவே வளர்ந்து அப்படியே முன்னாடி நிற்கிது. கேட்டுக்கு முன்னாடியே நிற்கிது. நிறைய விதை விழுந்து தானாகவே முளைச்சிருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த பக்கம் தண்ணி இது எதுவுமே விட ஆள் இல்லாதனால எதுவுமே விடலை. அப்படியும் கூட என்னென்ன செடியெல்லாம் இதில் தப்பிச்சு இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு தான் இந்த லாங் வீடியோவே. வாங்க என்னென்ன செடியெல்லாம் இன்னும் பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு கேசவர்த்தினி பார்த்திங்கன்னா அந்த பழைய விதையிலேருந்து விழுந்து முளைச்சி குட்டி குட்டி நாற்றெல்லாம் நிறைய முளைச்சிருக்குது. அப்படியே பாருங்க, 1 2 3 4 5 6 கேசவர்த்தினி வந்து ஒரு 5-6 நாற்று முளைச்சிருக்குது கேசவர்த்தினி. அதுக்கப்புறம் வாங்க இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக இந்த பாவக்காய் செடி. இந்த பாவக்காய் செடியில் இன்றைக்கி கூட நான் ஒரு 1/4 கிலோ காய்க்கு மேலே எடுத்தேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வந்து தானாகவே விதை விழுந்து தானாகவே அது செடி வந்து முளைச்சி வந்து அதுலேருந்து காய் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கி கூட நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே காய் எடுத்தது ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியும் அதே மாதிரி நல்லா இருக்குது. இங்கே நல்லா கொஞ்சம் மழை பெய்யறதுனால செடிக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்குது பாவக்காய் செடி. அதுக்கப்புறம் வாங்க பெரண்டை பார்த்திங்கன்னா இது நார்மல் பெரண்டை. அதுலேயே இங்கே கொஞ்சம் கோலை பெரண்டை முப்பெரண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வர நல்லா பெரண்டை முத்துனதுனால 3 பட்டை நல்லா தெரியுது இதில். இது வந்து ஓலைப்பெரண்டை அல்லது முப்பெரண்டை. இதுவும் இந்த இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியில் வருங்க பழம் கூட பழுத்து தானாக ஒரு பழம் பழுத்து உளுந்து கிடக்குது. நெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இது விதை போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டதுனால இது ஒன்றும் சரியாக கவனிச்சிக்கல. அதனோட விதை ஒரு காய் வந்து எனக்கு விதைக்காக கிடச்சிருக்குது. இறைவனோட கிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம வருத்தப்படாமல் ஐயோ அழிஞ்சு போச்சுன்னு நினைக்காம எனக்கு ஒரு காய் கிடச்சிருக்குது விதைக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த எருக்களை அப்படியே ஃபுல்லாக எருக்களை போட்டு மூடி எல்லாம் புத மாதிரி கிடக்குது. அதுக்குள்ளே சிரியானங்க நிறைய முளைச்சிருக்குது. சிரியாங்க அதுக்குள்ளே பசலைக்கீரை வந்து நிறைய விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்குது. பசலைக்கீரை நிறைய முளைச்சிருக்குது. அப்புறம் பொன்னாங்கண்ணி வச்சுருந்தேன். அந்த பொன்னாங்கண்ணி இயல்பாகவே இங்கே நிறைய வளர்த்துறோம். நம்ம சைடு வந்து நிறைய நாற்று வந்து முளைக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி இதுக்குள்ளே எல்லாம் போக முடியல. அவ்வளோ விதையாக இருக்குது. கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏதாவது பூச்சிக்கிது இருந்துன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு தான் போகாமல் இருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி அந்த மாதிரி அங்கே வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு வச்சது அது இன்னும் மேலேயே வராமல் அப்படியே உயிரோடு தான் இருக்குது. குச்சிக்கிழங்கு செடி இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு இன்னும் வந்து மொத்தமாக இல்லை இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்துக்கு இந்த கருப்பு மிளகாய் செடி வச்சது அதுவும் கூட அப்படியே தான் இருக்குது. அதான் அங்கே இருக்குது பாருங்க. இந்த இடத்துக்கு உள்ள காட்டுங்க, நான் காட்டுறேன். பூச்சியில் தான் இது வந்து கருப்பு மிளகாய் செடி. இது கருப்பு மிளகாயா இல்லை வானம்பாத்த மிளகாயான்னு தெரில. இது ஒரு மிளகாய் செடி வந்து அப்படியே இருக்குது. உள்ளே வந்தோன்னே எதுவுமே இல்லை, புதுசாக தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கவலை இல்லாமல் இருக்குது. அதை வச்சு நான் திரும்பவும் உருவாக்கிடுவேன் இந்த இடத்துல. இனிமேல் இங்கே தான் இருப்பீங்களா, ஊருக்கு போக மாட்டீங்களான்னா அப்படி கிடையாது. இனிமேல் 2 இடத்துல இருந்தும் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும். ரெண்டுமே நம்மளோட கடமை. அதனால் வந்து இங்கே வாரத்தில் ஒரு 2 நாள் 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த தோட்டத்தை அப்படியே விட்டுறக்கூடாது இல்லைங்களா. அதனால் திரும்பவும் முதல்ல இருந்து இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சதுரப்பரண்டை டப்பாவில் வச்சது அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஓலைப்பரண்டை சதுரப்பரண்டெல்லாம் அப்படியே டப்பாவோடையே இருக்குது. பாக்ஸில் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சது அப்படியே இருக்குது. ஓலைப்பரண்டை சதுரப்பரண்டை. இந்த இடத்துல வந்து ஒரு அவரி செடியும் முளைச்சிருக்கு. இதெல்லாம் நான் விதை போட்டது. இந்த செடியிலேருந்து வேஸ்ட்டை விதை கீழே தூக்கி போட்டதுலேருந்து முளைச்ச அவரி செடி.
நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கு இந்த இடத்துல.